ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அன்றைக்கே எல்லாருக்கிட்டேயும் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததுக்கப்புறம் ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களால் எதையும் சமாளிக்கிறதுக்கான தெம்பும் தைரியம் வேணும்ல. அப்படி இருந்தால் மட்டும் தானே எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அது உண்மை தான். நம்மளுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு தெம்பு தைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். எதா இருந்தாலும் கொஞ்சம் மனசுக்குள்ளே நம்மளுக்குள்ளே 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம தாண்டி தான் நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது இருக்குது. அதெல்லாம் நம்ம யாருக்கிட்டேயும் வெளியில் காட்டிக்க முடியாது இப்போ இருக்கிற நிலைமைக்கு அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு எதையும் வெளியில் காட்டிக்க முடியாது. நமக்குன்னு ஒரு சில விஷயங்களில் நம்ம அதெல்லாம் கடந்து தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க அதுக்கெல்லாம் இப்போ பற்றி நம்ம பேசிக்கிட்டு நம்மளாம் எதுக்கும் நியாயம் தேடிகிட்டு இருக்க வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கலை. ஆனால் எந்த இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படி இல்லாட்டினா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தான் என்னால் இது பண்ண முடியலை அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான். போக போக எல்லாம் கரெக்டான விஷயங்களாக தான் நடக்கும். நம்ம அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க அதெல்லாம் நம்மளுக்கு சரியான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொன்னார். நான் அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் ஓகே தான். எனக்கு ஆனால் ஒரு சில விஷயத்தில் மனசு எனக்கு கேட்கல. எதாக இருந்தாலும் நம்ம வெளிப்படையாக பேசுகிறது தான் நல்லது. அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்கும் குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. போக போக எல்லாம் சரியாயிடும். சரியாகிற விஷயங்களை நம்ம சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் ஒரு காரணத்தை நம்ம இது பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். இதுக்காக நீ ஏன் இப்போ இவ்வளோ இதாகிறம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில நேரத்தில் ஒரு ஈஸியாக பேசிடுறீங்க. ஆனால் போக போக தான் எனக்கு அதோட கஷ்டங்கிறது என்னங்கிறது புரியுது அப்படின்னோடனே, சரி விடுமா அதெல்லாம் நம்ம அதுக்கு பற்றி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதான். விட்டு தள்ளிட்டு வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியாமல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்மளால் அந்த நேரத்தில் அதுக்காக யாருக்காகவும் காரணத்தை இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம நம்ப வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருந்தார். எவ்வளோ நேரத்துக்கு தான்ப்பா நம்மளும் நம்பிக்கிட்டு இருக்குது, நம்பிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, விடுமா அதெல்லாம் நம்ம எதையுமே ஒரு பெரிதுபடுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். எல்லாம் சரியாயிடும். போக போக எல்லாமே உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கும். அதுக்காக நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியதுதான். பொறுமையை தவிர வேறு எதுவும் நமக்கு சரியான ஒரு இதில் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். பொறுமையாக இருக்க வேண்டிய விஷயத்தை தவிர வேறு எதுவும் நமக்கு ஒரு இதாக இருக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை பார்த்து முடிவெடுத்துக்குவோம்